அதே மாதிரி இது ரிலேட்டடா உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியாஸ் வந்துச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணலாம்னா, ஆஃபீஸ்ல வொர்க் பண்றப்பயே, நீங்க யூ கேன் சீ லைக் வாட் ஆர் த மோனோட்டோனஸ் டாஸ்க் பட் இட்ஸ் வெரி மைனர் தட் இந்த மாரி பெரிய ஆர்பிஐ டூல்ஸ் கண்ணுக்கு இதெல்லாம் படவே போறதில்ல. அப்படின்னா, வி கேன் டேக் தோஸ் நீஷ் திங்ஸ். அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி வைங்க. நம்ம ஃபர்தர் செஷன்ல நம்ம அதையும் கூட டிஸ்கஸ் பண்ணுவோம். பண்ணிட்டு சின்ன சின்ன வொர்க் ஃப்ளோஸ் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிக்க ஆரம்பிப்போம். அந்த மாரி விஷயம்லாம். Yeah. அண்ட் அகைன் வந்து நம்ம இந்த யூஐ பாத் யூஸ் பண்ற யூசர்ஸ் வந்து இது இல்லாம போயிடுச்சு. இந்த சாஃப்ட்வேர் இன்டெகிரேஷன் இல்லாம போயிடுச்சு. அது பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஃபீல் பண்றாங்களோ, வி கேன் ஃபோக்கஸ் ஆன் ஜஸ்ட் ஒன் திங் ஃபர்ஸ்ட். அந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் நீஷ் ஏரியா மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, வி கேன் ஸ்டார்ட் செல்லிங் இட் டு சம் பிசினஸஸ். அந்த பிசினஸஸ்க்கு வந்து வி கேன் கிவ் தட் சாஃப்ட்வேர். ஈவன் ஃப்ரீயா கூட கொடுக்கலாம். டசன்ட் மேட்டர். ஓகேவா? அவங்க யூஸ் பண்ணிட்டு இஃப் தே திங்க் இட்ஸ் ரியலி யூஸ்ஃபுல்னு வச்சுக்கோங்க. தென் தட் ஐடியா இஸ் வொர்த் இன்வெஸ்டிங் மணி அண்ட் வி கேன் ஸ்பெண்ட் மோர் மணி அண்ட் build it actual product பண்ண முடியும். Yeah, getting your vision, sir. சூப்பர். ஸோ கைஸ், அப்புறம் எல்லாம் மற்றவங்க ரொம்ப குவாய்ட்டா இருக்கீங்க. நம்ம பேசுற அளவுக்கு பெரிய ஆள் நான் ஃப்ரெஷர் தான். ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் புரியுது. நாம இதை கொண்டிருக்கோம். இன்டர்ன்ஷிப் தான் சொல்லுங்க. பண்ணுவோம். இன்டர்ன்ஷிப் ஏதோ பண்ணுவோம். இது என்ன இது? இப்போ நான் சொல்லிட்டேன்ல, பேர்லாம் சொல்லிட்டேன்ல. இதெல்லாம் நீங்க கூகுள் பண்ணாலே யூஐ பார்த்து நீங்க வந்து ஃப்ரீ வெர்ஷன் இருக்கு, டவுன்லோட் பண்ணி விளையாண்டு பாருங்க. சின்ன சின்ன விஷயம் அதுலயே நீங்களே பண்ணலாம். பண்ணலாம். எப்படி அவங்க லேர்ன் பண்ணீங்களா? இது என்ன இது? இது யூஸ்வலா நம்ம அப்பப்ப எங்கேயாவது ஆஃபீஸ்ல எங்கேயாவது யூஸ் பண்றது தானே. ஏதாவது ஒன்று வரும், ஒர்க் வரும். ஸோ ஈவன் ஆக்சுவலி அன்னைக்கு வந்து 3D மாடலிங் ஒர்க் ஒன்று இருந்துச்சு. ஒரு சவுண்ட் எடிட்டிங் ஒர்க் அந்த மாதிரி ஒர்க்லாம் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரிலாம் யோசிக்கிறப்ப வந்து ஓகே. ஏன்னா எனக்கு அது தெரியணும்னு அவசியம் கிடையாது. பாருங்க, சம்டைம்ஸ் வந்து ஆக்சுவலி இது ஸ்கில் ஷார்டேஜ் கூட இது வந்து சார்ட் பண்ண முடியும். இப்போ எனக்கு வந்து ஆஃபீஸில் வந்து ஒரு சின்ன சின்ன ஒர்க் வருது. அதில் ஒன்று வந்து ஆடியோ மெசேஜஸ் வருது. அந்த ஆடியோ மெசேஜஸ்க்கு நாய்ஸ் ரெடியூஸ் பண்ணும். அப்படின்னா இப்போ நம்மளதுல அந்த மாதிரி ஒரு டூல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. பீப்புள் டோன்ட் நீட் டு லேர்ன் அ ஸ்கில் டு டூ இட். அது மாதிரி வீடியோ எடிட்டிங் பண்ணணும், வீடியோ வந்து ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐஃபோனில் நீங்கள் வந்து ஃபோட்டோ வீடியோ ஷூட் பண்ணீங்கன்னா, அது எம்ஓவி ஃபார்மேட்டில் இருக்கும். அது வந்து எம்பகா கன்வெர்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. நிறைய சாஃப்ட்வேர்ஸ் அதை பண்ணவே பண்ணாது. ஸோ இப்போ நம்ம அதுக்கு வந்து ஒரு கோடெக் ஒன்று நம்ம லைசன்ஸ் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணி அதை நம்ம இன்டெகிரேட் பண்ணி நம்ம அந்த கன்வர்ஷன் நம்ம கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க. பீப்புள் டோன்ட் நீட் டு பர்ச்சேஸ் இந்த அடோப்ல ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும். அவனுக்கு இந்த வீடியோ எடிட்டிங் ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருப்பாங்க. ஐமூவி ஏதோ ப்ரீமியர் ப்ரோ. ப்ரீமியர் ப்ரோல கன்வர்ஷன் இருக்கான்னு தெரியல. ப்ரீமியர் ப்ரோல கன்வர்ஷன் இருக்கு சார். யா ஓகே. ஸோ இப்போ கேம்டேஷியால கிடையாது. ஸோ கேம்டேஷியா நாங்கள் இன்னொன்று யூஸ் பண்ணுறோம் முன்னாடி வீடியோ எடிட்டிங்க்கு. ஸோ அதில் கிடையாது, ப்ரீமியர் ப்ரோவில் இருக்குது. வெரி குட். ஸோ அந்த மாதிரி ஸோ நம்ம இந்த மாதிரி எந்த விஷயம் வந்து விச் இஸ் ஸ்டில் அ பாட்டில் நெக் அது வந்து இன்னும் பண்ணல அப்படின்னா நம்ம அந்த மாதிரி ஒரு சில விஷயம் நம்ம எடுத்து பண்ணலாம். லைக் ஐ அம் திங்கிங் ஆஃப் ஃபீல் லைக் சார்ட்டர்ட் அக்கவுண்டிங், லைக் டாக்ஸ் ஃபைலிங் எல்லாம் பண்றதுக்கு we can automate tax filing. ஆக்சுவலி அந்த லெவல் கூட போக தேவையில்ல. டாக்ஸ் ஃபைலிங் லெவல் கூட போக தேவையில்ல. அதுக்கு முன்னாடி இந்த புக் கீப்பிங் சர்வீஸ்லயே சரி, அக்கவுண்டிங், பேசிக் அக்கவுண்டிங், ஈவன் இன்வாய்ஸ் சென்ட் பண்ற விஷயமா இருக்கட்டும், அந்த மாதிரி அந்த இடத்துலயே நீங்க பாத்தீங்கன்னா there is a lot of gaps. So அந்த மாதிரி இடத்துலயே வந்து we can do lot of work. So I see lot of niche with this product with finance sector actually. அதுல we can explore more, I guess. என்ன பொறுத்த வரைக்கும் it's solely my opinion. See that is how it is. நம்ம வந்து ஃபைனான்ஸ்னு எடுத்தோம்னா அதுல நம்ம we can find like around 10 spots that we can fit it in. அதே மாதிரி இன்ஜினியரிங், ஆயில் அண்ட் கேஸ், அதே மாதிரி மைனிங், அந்த மாதிரி வந்து we can choose like each of those areas. எடுத்துட்டு நம்ம வந்து we can find 10 different functionalities that we can automate. அப்படின்னா here we go, a product வந்து which can do multiple things and we are a competitor now அப்படின்ற மாதிரி நம்ம போலாம். Like UiPath வந்து they are solely focusing on IT sectors. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாம இப்போ ஃபைனான்ஸ் செக்டர் எடுத்துட்டு if we create a product which is so strong equally to UiPath, then we can compete with them also. We can go hand to hand with them also. நாம ஒரு செக்டர் அவங்களுக்கு ஆப்போசிட்டான செக்டரை பிக் பண்ணி நாம வர்க் பண்ணா we can go hand to hand with them. ஆமா. see என்னைக்குமே இன்னொன்னு என்னன்னா, நம்ம இப்ப நீங்க சொல்றீங்க ஃபைனான்ஸ் சொன்னீங்க பாத்தீங்களா, சோ அந்த மாதிரி இப்ப நம்ம யூஐ பார்த்து எடுத்துட்டோம் அப்படின்னா அவங்க எங்க போலியோ அந்த ஏரியாஸ்ல நீஷான செக்மெண்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணாலே போதும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே,
ஆட்டோகேட் வந்து ஏன்னா ஆட்டோடெஸ்க் இண்டஸ்ட்ரியில நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், R&Dல ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால அதை எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒரு ப்ராடக்ட் ஒண்ணு கிரியேட் பண்ணாங்க. டிராப் பாக்ஸ் மாரி. இப்ப டிராப் பாக்ஸ் வந்து நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஒரு ஃபைல தூக்கி உள்ளார போடுறோம். அண்ட் அந்த ஃபைல் அதுக்குள்ளார இருக்குது. அண்ட் நம்ம எப்ப வேணாலும் அத எடுத்துக்கலாம். ஓகே. Yeah. இப்ப இந்த டிராப் பாக்ஸ் இருக்கிறப்ப ஏன் வந்து சோர்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கித்த யூஸ் பண்றோம். GitHub யூஸ் பண்றாங்க. டெவலப்பர்ஸ்லாம் GitHub யூஸ் பண்றாங்க. GitLab, Git Bucket யூஸ் பண்றாங்க. ஏன் அதை யூஸ் பண்றாங்க? ஏன்னா அதுல வெர்ஷன் கண்ட்ரோல் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கரெக்ட். ஓகே. சோ இப்ப வந்து இப்ப இதே கான்செப்ட வந்து இப்ப நீங்க இன்ஜினியரிங் ஃபீல்டுல நீங்க பாத்தீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு CAD டிராயிங் இருக்கு அப்படின்னா அந்த CAD டிராயிங் வந்து இன்னைக்கு வந்து ஒரு டிசைன் இருக்கும், நாளைக்கு கஸ்டமர் வந்து சேஞ்சஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்ப வந்து அதுல ஒரு அப்டேட்ஸ் இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பழைய டிராயிங்கை தூக்கி இன்னொரு ஃபோல்டர்ல சூப்பர் சீடர்னு போட்டுட்டு அடுத்த சேஞ்சஸ் எடுத்து அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இப்ப அவங்க வந்து GitHub யூஸ் பண்றது இல்ல. ஓகே. இன்ஜினியரிங் ஃபீல்டுல யாருமே GitHub யூஸ் பண்றது இல்ல. ஏன் அப்படின்னா GitHubஓட ஒரு விஷயம் நீங்க பாத்தீங்கன்னா அது ஃபைல் லிமிட் இருக்கும், ஃபைல் சைஸ் லிமிட் இருக்கும் எப்பவுமே. ஏன்னா அதுல வந்து எல்லாம் கோடு தான். சோ அவங்க வந்து ஈஸியா வந்து ஒரு 1 GB 2 GB அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லிமிட் கொடுத்துட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க. சோ ஐடில இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு எல்லாமே ASCII தான், எல்லாமே வெறும் டெக்ஸ்ட் தான், கோடு எல்லாமே. சோ நம்மளுக்கு பஞ்சமே இருக்காது. சைஸ் 2 GB நம்ம ஜென்மத்துக்கு யூஸ் பண்ண மாட்டோம், எத்தனை ப்ராஜெக்ட் போட்டாலும். ஆனா வேற நம்ம CAD சைட்ல நீங்க போட்டீங்கன்னா சாதாரணமா ஒரு ஃபைல் 250 MB இருக்கும். நீங்க ஒரு 4 ஃபைல் போட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. சோ அப்ப வந்து அவங்களுக்கு வந்து இது ஃபிட்டே ஆக போறதில்ல. அப்ப என்ன பார்த்தாங்கன்னா ஆட்டோடெஸ்க், ஓகே நம்ம வந்து இதுக்கு வந்து ஒரு ப்ராடக்ட் ஒன்னு கிரியேட் பண்ணுவோம், டிராப் பாக்ஸ் மாதிரி. அது வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டா பண்ணுவோம் அப்படின்ட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா வால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் ஒன்று கிரியேட் பண்ணாங்க. அது ஒன்றும் அவ்வளோ பெரிய பாப்புலரான ப்ராடக்ட் கிடையாது. பட் இட் இஸ் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் கஸ்டமர்ஸ் இது யூஸ் பண்றாங்க. ஏன்னா அதுக்கு நீட் இருக்கு அண்ட் அதுக்கு காம்படிட்டரே கிடையாது. ஸோ அப்போ அந்த ப்ராடக்ட் என்ன பண்ணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு ஆட்டோகேட் டிராயிங் ப்ரிப்பேர் பண்றீங்க. அதுல வந்து என்ன சொல்றீங்கன்னா நான் வந்து என் வீட்டுக்கு வந்து ஒரு ஃப்ளோர் பிளான் போடுறேன். அதுல வந்து இந்த அளவுக்கு வந்து திக்னஸோட ஒரு ஸ்லாப் போட போறேன், காலம் வைக்க போறேன், அண்ட் இதை பண்ண போறேன், அதை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை போடுறீங்க. இப்ப அதை தூக்கி டிராப் பாக்ஸ்ல போட்டா அது சேவ் பண்ணும். அது தூக்கி GitHubல போட்டா அது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் பண்ணும். அது தூக்கி வால்ட்ல போட்டா அது என்ன பண்ணும்னா அந்த ஃபைல்குள்ளார போய் அதுல என்னென்ன மெட்டீரியல்ஸ், அதோட குவான்டிட்டி என்ன, அதையும் எடுத்து உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட்டை தானா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கும். ஸோ அந்த ஃபைலை நீங்க எப்போ அப்டேட் அந்த பில் ஆஃப் மெட்டீரியல் வந்து அப்டேட் பண்ணி வச்சுக்கும். ஸோ நீங்க எப்பெல்லாம் அந்த ஃபைலை நீங்க அப்டேட் பண்ணி புதுசா மெட்டீரியல் ஆட் பண்றீங்க, டெலிட் பண்றீங்கன்னா அந்த பில் ஆஃப் மெட்டீரியல் பாம் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே. அது மட்டும் இல்லாம வெர்ஷன் கண்ட்ரோலும் பண்ணும். ஸோ இப்ப அதை வந்து அவன் பண்ணான். ஓகே. அதுக்கப்புறம் என்னாச்சு, அது கம்பெனிஸ் எல்லாம் வாங்குறவங்க வந்து அதுக்குள்ளார நிறைய ஆட்டோமேஷன் இருந்துச்சு. இப்ப இந்த UI பாத் பண்ற மாதிரி அதுல இருந்து PDF கிரியேட் பண்ணும், அந்த பாம்ல இருந்து PDF கிரியேட் பண்ணும், அதை பண்ணும் இதை பண்ணுட்டு. இப்ப ஆட்டோடெஸ்கால அதுக்குள்ளார போக முடியல. ஓகே. ஏன்னா ஆமா என்னாச்சுன்னா ஏன் இவ்வளவு பெரிய இண்டஸ்ட்ரியில இருக்கிற இவ்வளவு பெரிய கேப் அவன் பார்த்துட்டு அதுக்கு ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணான். இப்ப அதுக்குள்ளார இவ்வளவு பெரிய கேப்பை அவனால ஃபில் பண்ண முடியல. ஏன்னா அது மாதிரி குட்டி குட்டியா நிறைய கேப்ஸ் இருக்கு. இவன் ப்ராடக்ட்டை கொண்டு போய் இவன் ப்ராடக்ட்டை வச்சுட்டு அது எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியாது. அப்ப என்ன சால்வ் பண்ண முடியாது. சோ அப்ப இந்த ப்ராடக்ட்டோட டெவலப்மெண்ட் வந்து அந்த ஸ்டேஜ்ல தான் இருக்கும். அவன் டெவலப் பண்ணுவான், புதுசா ஃபீச்சர் கொண்டு வருவான். பட் அந்த குட்டி குட்டி பாக்கெட்ஸை அவனால எப்பவுமே ஃபில் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணா ஒரு கம்பெனி வந்து கூல் ஆரஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. அவன் வந்து வெறுமனையா இந்த பர்டிகுலர் வால்ட்டுக்கு பிளக்இன் மட்டும் தான் எழுதுனான். இப்ப அவன் வந்து $multi-million கம்பெனி. அவன் வந்து அது ஒரு ப்ராடக்ட்டை ஒரு கம்பெனியா உருவாக்கிட்டான். ஃபர்ஸ்ட் ரொம்ப சின்ன டீம் அது. அது இப்போ வந்து அவன் எல்லா உலகம் ஃபுல்லா எல்லா கண்ட்ரீஸ்லயும் இருக்கிறான். அவன் ரொம்ப பெரிய பிசினஸ் கிடையாது. பட் ஸ்டில் இட்ஸ் வெரி குட் டீசன்ட் மாடல். கிராமர்லி மாதிரி. ஆமா அந்த மாதிரி. இப்போ என்னாச்சுன்னா ஆட்டோடெஸ்க் வந்து அந்த கம்பெனியை வாங்கிடுவான். அட் ஒன் பாயிண்ட் நல்ல பணிக்கு வந்து வாங்கிடுவோம். இல்லைன்னா வந்து he let him live and then coexist with him. So that இவன் பண்ண முடியாத விஷயத்த அவன் எப்பவுமே பண்ணிக்கிட்டே இருப்பான். So that இவனோட ப்ராடக்ட்டுக்கு வேல்யூ இருக்கு. ஏன்னா இவன் ப்ராடக்ட் இல்லாம அவன் ப்ராடக்ட் யூஸே பண்ண முடியாது. வால்ட் இருந்தா தான் யூஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி. ஆக்சுவலி ரியலி தாட் ப்ரோவோக்கிங் ஆக்சுவலி. நம்ம இது கொஞ்சம் ஃபர்தரா பேசுவோம். அப்புறம் கைஸ் மற்றபடி வேற ஏதாவது? இப்போ பைக் எப்படி ப்ரோ இருக்கு? புது பைக் என்ன கேட்டுட்டு பேசிட்டு இருக்கிறோம். என்ன பண்ணிட்டு இருக்கிற நீனு? புது பைக் எங்க நான் வாங்கினேன்? எப்போ வாங்கினேன் புது பைக்? ஐ கெஸ் ஓல்ட் போட்டோஸ் நான் பார்த்துட்டேன்னு நினைக்கிறேன். பழைய போட்டோ அது. புது பைக்லாம் வாங்கல. புதுசு ஆக்சுவலி ஒரு பஸ் தான் வாங்கியிருக்கேன். சொல்லுவா. இதுல யார் எதுல ஸ்பெஷலைஸ்டுன்னு தெரிஞ்சா I guess it will be resourceful for us, for everyone actually. ஆமா. சோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இப்போ ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ தான். சரியா? எனக்கு முதல்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து மக்களுக்கு புரியுமா புரியாதா
அண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா இருக்காதா அதெல்லாம் நிறைய யோசனை ஆச்சு. அண்ட் மோரோவர் இது நல்ல ஐடியா ஒர்த்தா அப்படின்னு சொல்லிட்டுலாம் எனக்கு, ஏன்னா சம்டைம்ஸ் இதுமாரி நான் கிட்டத்தட்ட 70 ப்ராஜெக்ட் வச்சிருக்கேன். ஸோ அதனால யா ஸோ இஃப் இட் இஸ் ஒர்த் வைல் அப்படின்னா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா வில் அசம்பிள் அ டீம். ஸோ அந்த டீம் வந்து வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் டுகெதர், புல்லிங் குட் ரீசோர்ஸஸ். அதுக்கப்புறம் வில் ஸ்டார்ட் ஒர்க்கிங் ஆன் ஆர்கிடெக்சர் அந்த மாதிரி வந்து நம்ம பண்ணுவோம். பண்ணிட்டு அதுக்கப்புறம் வில் கெட் இன்டு சீரியஸ் டெவலப்மெண்ட். ஸோ டெக்னாலஜி வைஸ் வந்து நீங்க யோசிங்க. ஸோ நம்ம என்ன டெக்னாலஜியில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிங்க. எனக்கு வந்து டெக் ஸ்டாக் அதான் என்ன டெக்னாலஜிஸ் நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்றத யோசிங்க. நான் ஏன் .NET சொன்னேன் அப்படின்னா வந்து .NET டெவலப்பர், அதனால MCSD. ஸோ அதனால நான் சொன்னேன். பட் ரொம்ப புள்ளிலாம் கிடையாது, ஏன்னா கோட் எழுதி ரொம்ப நாள் ஆச்சு. பட் நம்ம பண்றோம் அப்படின்னா அதுல ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, நம்ம இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லயே இப்போ லினக்ஸ், மேக்கின்டாஷ், விண்டோஸ் இது எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா மெஜாரிட்டி ஆஃப் த சாஃப்ட்வேர் வந்து எல்லாமே விண்டோஸ்ல இருக்கும். எல்லா சாஃப்ட்வேரும் அந்த மாதிரி இன்ஜினியரிங் சாஃப்ட்வேர் எல்லா சாஃப்ட்வேருமே விண்டோஸ்ல இருக்கும். இப்போ ஆட்டோகேட்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ல கிடையாது. ஆட்டோகேட் மேக்ல இருக்கு, பட் ஆட்டோடெஸ்கோட மற்ற ப்ராடக்ட்ஸ் வந்து மேக்ல கிடையாது, அண்ட் லினக்ஸ்ல கிடையாது. ஸோ அந்த மாதிரி. ஸோ லிமிடேஷன்ஸ் வந்து லினக்ஸ்ல ஆக்சுவலி we can run with WinWine. வைன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு, விண்டோஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் ரன் பண்ண முடியும். ஓகே, சரி அது பண்ணலாம். பட் வந்து இப்போ இஃப் இட் இஸ் விண்டோஸ்னு வச்சுக்கோங்க, இட்ஸ் கோன் பி நேட்டிவ் .NET கம்ப்ளீட் பொட்டன்ஷியல் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அப்ளிகேஷன் எல்லாமே .NET ஃப்ரேம்வொர்க் தான் யூஸ் பண்ணும். விண்டோஸ்ல ரன் பண்ற எல்லா அப்ளிகேஷனும் .NET ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணும். அண்ட் நம்ம வந்து .NET ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணா அவங்களோட லைப்ரரிஸ் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து தே வுட் ஹவ் யூஸ்டு சம் லைப்ரரி, அந்த லைப்ரரி கூட நம்ம யூஸ் பண்ண முடியும்னா பண்ணிக்க முடியும். ஸோ அதுவும் நம்ம ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, .NETல we have advantage also, like every office has at least one Windows system at least for sure. கண்டிப்பா. ஆமா, அவங்க கிட்ட மேக் இருக்கோ இல்லையோ, ஆனா at least they will be having sort of Windows system for sure. அதனால we have advantage in that space too. So anyway, அது வந்து சும்மா என்னோட வியூ தான் அது. So that view is actually bigger. It's great actually. நட்ராஜன், அப்புறம் how are you? நான் சாரிண்ணா, நான் லேட்டா தான் நோட்டிஃபிகேஷன் பார்த்தேன். ஓகே, நான் ஆக்சுவலி லேட்டா தான் கொடுத்தேன். அது ஏன் தப்பு தான் அது. ஓகே, அதான் நீங்க இனிஷியலா பேசின கான்வர்சேஷன்லாம் நான் மிஸ் பண்ணிட்டேனா. ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸா தான் லிசன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, சோ இந்த ரெக்கார்டிங் நீங்க ஷேர் பண்ணுவீங்களாண்ணா? போடுவேன். பார்க்கலாம். ஸோ UI பாத் மாதிரி, சரியா? ஸோ நம்ம UI பாத் மாதிரி ஒரு ஓப்பன் சோர்ஸ் சொல்யூஷன், பட் வி ஃபோக்கஸிங் ஆன் நீஷ் ப்ராடக்ட்ஸ். UI பாத் எங்கெங்கெல்லாம் போலியோ அந்த பிசினஸ் செக்டர்ஸ். இப்போ ஃபைனான்ஸ்ல அவங்க இல்லை அப்படின்னா ஃபைனான்ஸ்ல என்ன மாதிரி விஷயம்லாம் நம்ம ஆட்டோமேட் பண்ணலாம். அப்புறம் இன்ஜினியரிங் சைடு அவங்க இல்லைன்னா இன்ஜினியரிங் சைடு என்ன ஆட்டோமேட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட ஃபோக்கஸ் வந்து வி ஃபோக்கஸ் ஆன் நீஷ் செக்மெண்ட் அப்படின்ட்டு. பட் அகெயின் வந்து இதுல வந்து நம்ம வி கோனா ஹேவ் AI ஃபார் கெட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் கெட்டிங் டன். இப்போ இந்த மாதிரி ஒரு ஒர்க் ஃப்ளோ நம்ம ஒன்று டிசைன் பண்றோம் அப்படின்னா அந்த ஒர்க் ஃப்ளோ வந்து AI வந்து அந்த ஒர்க் ஃப்ளோ டிசைன் பண்ணும். pretty much அங்க வந்து AI யூஸ் பண்ற மாதிரி கான்செப்ட் தான். ஓகே, ஏஐன்னு நம்ம பொதுவா சொல்லிட்டோம், பட் வாட் ஆர் த மாடல் we are going to use? நாமளே மாடல் ரெடி பண்ண போறோமா, இல்லனா we are going to outsource the model? இல்ல, நம்ம தான் வந்து இனிஷியலா we going to have the model. So ஏன்னா we have very specific set of things that we going to do. So அதனால நம்ம ஆமா, அதனால வந்து அதை ட்ரெயின் பண்றது வந்து it is not going to be that difficult. இப்போ AutoCAD எடுத்துட்டோம்னா அதுல வந்து we going to focus only on 10 things இல்ல. So அப்ப அந்த 10 things அப்படின்னா 10 things வந்து we going to train that. So அப்படின்றது. ஓகே, நான் இப்ப எனக்கு ஒரு டவுட்னா, அப்ப AWS இருக்குனா, அமேசான் வெப் சர்வீஸ் கிளவுட் கன்சல்டன்ட் போட்றீங்க, அது எதுக்குனா? எதுக்குன்னு கேக்குறீங்களா? அமேசான் வெப் சர்வீசஸ்னு கேக்குறீங்க? ஆமாங்க, நான் கிளவுட் கன்சல்டன்ட் போட்டிருந்தீங்களா இன்டர்ன்ஷிப்? ஓகே, தெரியல எந்த போஸ்ட்ல போட்டிருக்கான்னு தெரியல. சம்டைம்ஸ் ஆபீஸ்ல வேற யாரும் கூட போஸ்ட் பண்ணிருப்பாங்க. இல்ல, ஐ கெஸ் ஹி மீன்ஸ் நீங்க வந்து LinkedIn போஸ்ட், இந்த ப்ராஜெக்ட் RPA ப்ராஜெக்ட்டோட LinkedIn போஸ்ட்ல வந்து நீங்க ஒரு AWS கிளவுட் கன்சல்டன்ட் வேணும்னு நீங்க ஓகே ஆஃப் கோர்ஸ். சோ நம்ம வந்து இப்போ AI யூஸ் பண்றோம் அப்படின்னா வந்து AI வந்து எல்லாமே கிளவுட் கிளவுட் டெக்னாலஜி AI ஏதோ ஒன்று யூஸ் பண்ணுவோம். ஸோ IBM கிளவுட்ல ஏதோ ஒரு இருக்க AI நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக சொன்னேன், Azureலயோ இல்ல AWSலயோ எதுலயோ ஒன்று இருக்க AI நம்ம யூஸ் பண்ணுவோம். If you are using .NET, Azure is actually viable. ஆமா, Azure. பட் என்ன பிரச்சனைனா Azure வந்து இப்பதான் ரீசெண்டா வந்து ஒரு இது வரைக்கும் AWS தான் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். Azure யூஸ் பண்றப்ப லைக் ஐ ஃபெல்ட் இட் லைக் வெரி நாட் சோ யூசர் ஃப்ரெண்ட்லி. இவனுக்கு சும்மா எக்ஸ்பென்சிவ்னு கேள்விப்பட்டேன். எக்ஸ்பென்சிவ், ஆஃப் கோர்ஸ் எக்ஸ்பென்சிவ். எனக்கு தெரிஞ்சு Google Cloudமே எக்ஸ்பென்சிவ் தான். AWS தான் எனக்கு தெரிஞ்சு சீப்பர். AWS cheapest. ஆமா.
ஏன்னா எனக்கு வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஏடபிள்யூஎஸ்ல தான் இருக்கு. ஸோ ஆனா இவனுங்க எவன் சீப்புன்னு சொன்னாலுமே ஐ நெவர் ட்ரஸ்ட் தீஸ் கேஸ். ஒரு கிளையண்ட்டுக்கு கிளவுட் வந்து லாக் பண்ணிடுவோம். ஆக்சுவலி என்னாச்சுன்னா ஒரு கிளையண்ட்டுக்கு வந்து பில்லிங்கு எல்லாமே வந்து ஒரு கம்பெனிட்ட அவுட் சோர்ஸ் பண்ணி அவனுங்க நிறைய வேலை பண்ணிருந்தானுங்க. திடீர்னு வந்து பில்லு வந்து எவ்வளோ $30,000 $40,000 வந்துருச்சு. அந்த கிளையண்ட்டுக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. என்னடா அது $500 பே பண்ணிருந்தோம், திருட்டு எப்பறம் அவ்வளோ வரும் அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அவனுங்க வந்து 2 பெரிய இன்ஸ்டன்ஸ் வந்து ஸ்பான் பண்ணி அதுக்குள்ளார ஏதோ ரெக்கார்ட்ஸ் ரன் பண்ணிருக்கானுங்க போல இருக்கு, ஏதோ நடந்திருக்கு போல இருக்கு. அதனால தான் என் ஆஃபீஸில் வந்து இந்த ஏஐ ஒர்க் இந்த கிளவுட் ஒர்க் வந்து கன்சல்டிங் நான் பண்ணவே மாட்டேன். நீ யாரையா கன்சல்ட் கிளைண்ட்டு சொல்லிடுவேன், அப்புறம் நான் உனக்கு ரெஃபர் பண்ணுறேன், நான் அழகழகான பசங்க இவங்கெல்லாம் வச்சுக்கோங்க, வேலை செய்யுங்க, அவ்வளோதான். எனக்கு இந்த தலைவலியே வேணாம். இவனுங்க பண்ற தப்புக்கு உனக்கு வந்து நாளைக்கு ரிசைன் பண்ணிட்டு வேற கம்பெனிக்கு போயிடுவானுங்க. நம்ம அப்புறம் உட்காந்துட்டு கிளைண்ட் கிட்ட டெய்லி உட்காந்து அழுதுட்டு இருக்கணும். அதுக்குதான் இப்போ ஆக்சுவலி சாண்ட் பாக்ஸ் மாதிரி என்வாயர்மெண்ட் AWS கொண்டு வரதா நான் கேள்விப்பட்டேன். லைக் யூ கேன் எக்ஸ்பெரிமெண்ட் வித் ஸ்டப்ஸ் லைக் நான் என்ன பண்ணுவேன்னா இருக்கிறது எல்லாத்துக்குமே அலர்ட்ஸ் கிரியேட் பண்ணுவேன். அண்ட் நான் ஜென்ரலா ஒர்க் பண்ணேன் அப்படின்னா ஐ ஜென்ரலி ட்ரை டு பி இன் கண்ட்ரோல். ஏன்னா the worst thing வந்து இந்த விஷயம் வந்து they are too big and they don't really listen to us and sometimes வந்து will be in a place where நம்ம அது பேவும் பண்ண முடியாத சுச்சுவேஷன்ல இருப்போம், அதே சமயத்தில் பே பண்ணாமலும் இருக்க முடியாத சுச்சுவேஷன் இருக்கும். கிளைண்ட் சில ஏன்னா நான் ஒர்க் பண்றதுலாம் சம்டைம்ஸ் ஸ்டார்ட் அப்ஸா இருக்கும். they'll be funded like around 2 million 3 million ஃபண்ட் பண்ணிருப்பாங்க. பட் அவங்க வந்து திடீர்னு இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கான ஒரு 30,000 செலவு பண்றாங்க. மிஸ்டேக்கு $500 செலவு பண்ணா ஓகே, $30,000 நான் செலவு பண்றேன் அப்படின்னா they have to report it வேற. ஓகே, இன்வெஸ்டர்ஸ் போர்ட் மீட்டிங்ல ரிப்போர்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்போ வந்து it doesn't look very nice and it will be like எப்படி சொல்றது, it will be very bad. So அதனால அப்புறம் எப்படி அந்த ப்ராப்ளம் ரிசால்வ் பண்ணீங்க? ஜஸ்ட் அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி. ஏன்னா ஆக்சுவலி எனிவே எங்க கம்பெனி ப்ராப்ளம் கிடையாது. பட் நான் என்ன பண்ணேன்னா நான் ஒன் ஆஃப் தி வெரி ஃபர்ஸ்ட் AWS அடாப்டர்ஸ் இன் ஆஸ்திரேலியா. அந்த ஃபர்ஸ்ட் அந்த கான்ஃபரன்ஸ் நடந்தப்பெல்லாம் வந்து ஐ வாஸ் இன்வைட்டட். அங்கே நான் போனேன். அங்கே வந்து எங்கள் கம்பெனிஸ்க்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அதெல்லாம் பண்ணிருந்தேன். அதனால ஐ கிரியேட்டட் அ மீட்டிங் வித் தோஸ் ஓல்ட் கான்டாக்ட்ஸ். அதுக்கப்புறம் கிளைண்ட் வந்து தே கேம் இன் டு அக்ரிமெண்ட் லைக் கம்மியாக பே பண்ணுங்க, அந்த மாதிரி ஏதோ பண்ணியிருக்கானுங்க. அதுக்கப்புறம் தே சார்ட்டட் அவுட். ட்விட்டர்ல வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்சுவலி AWS விட மாட்டாங்க. ஆக்சுவலி they will actually lessen the bill because they don't want their customers to go outside of them. ஆமா, கரெக்ட். ஆக்சுவலா நான் AWSல கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ வந்து சும்மா RDS சர்வீஸ் எடுத்திருந்தேன், ரிலேஷனல் டேட்டாபேஸ் சர்வீஸ். அது யூஸ் பண்ணிட்டு அதை டெலீட் பண்ணிட்டேன். ஆக்சுவலா இன்ஸ்டன்ஸையும் க்ளோஸ் பண்ணியாச்சு. பட் இருந்தாலும் எனக்கு வந்து மந்த்லி ₹5 ஆகுது. ஏன் டெய்லி மாசம் இது மெசேஜ் வருது, இந்த மாதிரி நீங்க வந்து பண்ணல அப்படின்னா உங்க இதாகும் அதாகும்ட்டு. நான் அதுக்கப்புறம் ஸ்னாப்சாட்டும் போய் பார்த்தேன். அதுக்கு பதிலாக டீட்டெயிலா அதை பத்தி படிச்சேன். என்ன ஆயிட்டு RDSக்கான ஸ்னாப்ஷாட் தனியா ஸ்டோர் ஆயிருக்கும், அதை டெலீட் பண்ணும் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதெல்லாமே தேடி பார்த்துட்டு எந்த ஸ்னாப்ஷாட்டும் எனக்கு ஸ்டோர் ஆகல. இருந்தாலும் எனக்கு மந்த்லி போயிட்டு இருக்கு. சப்போர்ட் தான் போகணும் இல்ல? ஆமா, இல்ல நீ பெரிய அமௌண்ட்ல விட்டுறக்கூடாது, சப்போர்ட்டுக்கு போங்க. எதுக்கு நம்ம காசு எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும்? ₹5 நம்ம காசு தானே. அவன் 5 இந்த அன்னியன் படத்துல வர மாதிரி 1000 பேர் தேடிட்டு இருப்பான். அண்ணா நீங்க சொன்னீங்கன்னா அந்த கன்சல்டிங் AWS இப்ப அதே மாதிரிதான் இப்ப நான் ERP கன்சல்டன்ட் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் இருக்கு நான் சாஃப்ட்வேர்ல. அது கிட்டப்ல போட்டா டெவலப்பர்ஸ்னால சால்வ் பண்ண முடியல. ஓப்பன் சோர்ஸ் தான். இப்ப என்னன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது அவங்களுக்கு புதுசா இருக்கனால அவங்களுக்கு அது புரியாம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சிடறோம். முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப ஒன்னொன்னா உள்ள போக அவங்க கண்டுபிடிச்சிடறாங்களா. இப்ப டேரக்டா கோஃபவுண்டர் கூப்பிட்டு திட்டுறானுங்க, அது வரல, இந்த இஷ்யூ அந்த இஷ்யூ அப்படின்னு. நான் 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் போயிருவேன், நான் வேற எக்ஸ்பீரியன்ஸ்க்கு இதாகி. ஆனா சிக்க போறது வந்து கோஃபவுண்டர் தான். சரி, நம்ம என்ன பண்றது? ஆக்சுவலி அவங்க சாய்ஸ் புவர் சாய்ஸ். கமர்ஷியலி வந்து உங்களுக்கு சாஃப்ட்வேர் வந்து சவுண்டா இருக்கணும், சப்போர்ட் வேணும்னா யூ ஹேவ் டு கோ ஃபார் கமர்ஷியல் சொல்யூஷன். நம்ம ஓப்பன் சோர்ஸ் அதெல்லாம் ஓகே வென் யூ ஆர் வெரி டூ ஸ்மால்ன்றப்ப. ஒன்ஸ் யூ மேக் லைக் யுவர் அப் டைம் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட்ல. இப்போ நாங்கள் வந்து இப்போ இ-காமர்ஸ் வச்சிருக்கிறோம். எங்களோட கடையே எங்கள் வெப்சைட் தான். அப்படி இருக்கிறப்ப அதை நான் வந்து ஒய் ஐ ஷுட் டேக் அ ரிஸ்க், ஓகேவா? ஆனால் நான் ரிஸ்க் எடுப்பேன்னு வச்சுக்கோ, விஷயம். நான் ஓப்பன் கார்ட்ல தான் வச்சிருக்கிறேன், நான் கமர்ஷியல் சொல்யூஷன் போல. 2 ஸ்டோர் வந்து ஷாப்பிஃபைல இருக்கு, மிச்சம் எல்லாம் ஓப்பன் கார்ட்ல தான் இருக்கு.
பட் ஜென்ரலா கிளையண்ட்டை பொறுத்த வரைக்கும் தே டோன்ட் ஹேவ் தட் ஃபெசிலிட்டி. இல்லை இப்போ என்னோட இ-காமர்ஸ் கம்பெனிக்கு வந்து இப்போ வர்ச்சுவல் டெக்னாலஜிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து தடி பசங்க இருக்கிறோம். டெக்னாலஜி ஒர்க் எது வந்தாலும் எங்களால் சால்வ் பண்ண முடியும். டெவலப்பர்ஸ் இருக்காங்க, டிசைனர்ஸ் இருக்காங்க, டெஸ்டர்ஸ் இருக்காங்க, எல்லா வேலையும் எங்களால் முடியும். ஸோ இப்போ எங்களுக்கு அந்த கம்ஃபர்ட் ஜோன் இருக்கு. பட் ஒரு கஸ்டமர் வந்து வெறுமனையா இ-காமர்ஸ் ஸ்டோர் தான் ரன் பண்றாங்க அண்ட் அதில் தான் அவங்க பிஸ்னஸே அப்படின்றப்ப வந்து ஐ திங்க் தே ஷுடன்ட் டேக் அ ரிஸ்க். கோயிங் ஃபார் ஓப்பன் சோர்ஸ் சொல்யூஷன் சம்டைம்ஸ் வந்து if it's a down time வந்து let's say ஒரு 10 days இருக்குன்னு வச்சுக்கோங்க, then how you going to generate business? அந்த 10 daysல you lose customers. அதுக்கு என்னன்னா சொல்யூஷன்? இப்போ முதல்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குன்னு சொல்லிடணுமா? சொன்னா போயிடுவாங்கல்ல. போயிடுவாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்டே வந்து ஒரு கம்பாரிசன் மேட்ரிக்ஸ் மாதிரி சொல்லிட்டோம். ஓகேவா? டெக்னாலஜி வந்து நீங்க என்ன சூஸ் பண்ணலாம். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இத்தனை ப்ராஜெக்ட்ஸ் நான் பண்ணியிருக்கேன். இதுல வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ ஓப்பன் கார்ட் இருக்கு, ஜென் கார்ட் இருக்கு, பிரஸ்டோ ஷாப் இருக்கு, அண்ட் பிக் காமர்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் மெஜென்டோ இருக்கு. இந்த மாதிரி இத்தனை சாய்ஸஸ் இருக்கு. இதுல வந்து எல்லாத்தோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் நான் சொல்றேன். உங்களுக்கு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கோங்க. மெஜென்டோ வந்து நீங்க பாக்குற பெரிய கம்பெனிஸ், வால்மார்ட்ல இருந்து பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் மெஜென்டோ யூஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க மொத்தமா 1000 ப்ராடக்ட் தான் சேல் பண்றீங்கன்னா இட்ஸ் ஓவர் கில். நீங்க சர்வர் பில் எக்கச்சக்கமா பே பண்ணிருப்பீங்க. மெஜென்டோட ஃபுல் பொட்டன்ஷியல் யூஸ் பண்றதுக்கு உங்களுக்கு யூஸ் கிடையாது. அது வந்து பெரிய பெரிய ஸ்டோர்ஸ்க்கு. ஓகே. செகண்ட் நீங்க அடுத்தது வந்து ஜென், பிரஸ்டோ இது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்து சின்ன சின்ன ஸ்டோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 50,000 ப்ராடக்ட்ஸ் டு 1 lakh ப்ராடக்ட்ஸ் வரைக்கும் அதை ஈஸியா ஹோஸ்ட் பண்ணலாம். தேல் டூ ஃபைன். அண்ட் ஆல்சோ வந்து இப்போ டெக்னாலஜி அகேன் இதுல வந்து இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நீங்க வந்து சஜஷன் சொல்லிடலாம், மெஜென்டோ எடுங்க எல்லாம் கூலா இருக்கும் அப்படின்ட்டு. மெஜென்டோ டெவலப்பர் கண்டுபிடிக்கணும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான மெஜென்டோ டெவலப்பர் வந்து வெரி எக்ஸ்பென்சிவ். ஓகேவா? அண்ட் ஆல்சோ நம்ம நினைக்கலாம், ஓகே ஒரு பிஹெச்பி டெவலப்பர் தான், நம்ம பிஹெச்பி டெவலப்பர் ரெக்ரூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெஜென்டோல அந்த ப்ராஜெக்ட் அப்படி ஒர்க்கே ஆகாது. நான் வந்து எத்தனை என் லைஃப்ல வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிஹெச்பி டெவலப்பர் எடுத்து ட்ரைனிங் கொடுத்து சரி மெஜென்டோக்கு போடலாம் அப்படின்னா நிறைய டொமைன் நாலேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஸோ அதனால நான் அதுல இருந்து பார்த்தீங்கன்னா மெஜென்டோ ப்ராஜெக்ட்ஸ்னாலே ஐதர் ஐ கெட் சம் ஒன் லைக் மெஜென்டோ எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு 7-8 years இருந்தாங்கன்னா, பேக்கப் இருந்தாங்கன்னா, எனக்கு ரிசோர்ஸ் இருக்காங்கன்னா ப்ராஜெக்ட் எடுப்பேன். இல்லைனா வந்து மெஜென்டோ வந்து ஐ டோன்ட் டேக் இட் அண்ட் டேக் ரிஸ்க். ரெப்புடேஷன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால நீங்க வந்து சொல்லிடலாம், ஓகே ஓப்பன் கார்ட்னா வந்து பிஹெச்பி தாங்க, அது MVCL ஃப்ரேம் ஒர்க். அது MVC கிடையாது, MVCL சிமிலர் டு கோஆர்டினேட்டர், கேக் இதெல்லாம் தான், அந்த ஃப்ரேம் ஒர்க் மாதிரி தான். ஸோ இது வந்து எந்த பிஹெச்பி டெவலப்பர் வேணாலும் சீக்கிரம் லேர்ன் பண்ணி பண்ண ஆரம்பிக்கலாம். அப்படின்னா அதை எடுத்துக்கோங்க. அதே மாதிரி பிரஸ்டோஸ் என்ன எல்லாமே சிம்பிள் தான், அதெல்லாம் எடுத்துக்கோங்க. அண்ட் ஷாப்பிஃபைலாம் வந்து அதில் போடுற காசுலாம் தண்டம். அவனுக்கு மாதம் மாதம் கொடுக்கணும், ப்ளஸ் கஸ்டமைசேஷன் பண்ணணும். அந்த கஸ்டமைசேஷன் பண்ணதுக்கப்புறம் கடைசியாக சோர்ஸ் கோட் நம்மளுக்கு கொடுக்க போகிறதில்ல, அவன் தான் வச்சிருக்க போகிறான். அண்ட் அட் ஒன் பாயிண்ட் வந்து காசு கட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு நீ சொந்தமாக தான் டெவலப் பண்ணுவேன். ஸோ இட்ஸ் வேஸ்டட் எஃபர்ட் ஷாப்பிஃபைலாம். அது என்னன்னா ஏதோ ஒரு நாளைக்கு சப்போர்ட் போனோம்னா காலையிலேருந்து கூப்பிட்டு திட்டுவாங்கண்ணா. அது இல்லை, இந்த இஷ்யூ அந்த இஷ்யூ ரொம்ப இதா இருக்குங்கண்ணா, ஐயோங்கிற மாதிரி இருக்கும். என்னமோ அது நீ வந்து திட்டு வாங்காதவன்ட்ட கேட்கணும். இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷா திட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், என்கிட்ட போய் நீ சொல்ற. யார் திட்டுவாங்களே? இப்ப இங்க இருக்கிற ஒர்க் பண்ற எல்லாரும் திட்டு வாங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதனால ஆனா என்ன ஒண்ணு, நான் வந்து இப்பெல்லாம் முன்னே மாதிரிலாம் கிடையாது. இப்பயும் நான் பொறுமையா தான் இருப்பேன். ஆனா இப்பெல்லாம் சம்டைம்ஸ் வந்து கிளம்புனி அப்படின்றேன். எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஒருத்தன் வேலையை நான் நம்பிடலாம் இல்லை. ஸோ இதான் இப்படிதான் இருக்கும். கிளையண்ட் நிறைய புரிஞ்சுக்க மாட்டாங்க. இப்போ ஸோ அதுக்கு என்ன பண்றது, அவங்க போன்ல இருக்கிற எல்லா ஆப்புக்கும் அப்டேட்ஸ் வருது. நீ சொல்ற மாதிரி பக்கே இல்லாம ஒரு பேங்கிங் ஆப் இருக்கா, ஏதாவது இருக்கா? ஏன் அவனுக்கு அப்டேட் வருது? இப்போ வாட்ஸ்அப்புக்கு அப்டேட் வருது, 15 நாளைக்கு ஒரு தடவை அப்டேட் வருது. என்ன எத்தனை பக் ஃபிக்ஸ் பண்றான், என்ன பண்றான்? ஸோ அதனால தெர் இஸ் நோ பக் ஃப்ரீயா ஒரு சாஃப்ட்வேர் வந்து ஏஐ கூட பண்ண முடியாது. ஏன்னா அது சாஃப்ட்வேர் போய் உட்கார என்விரான்மெண்ட் மாறிக்கிட்டே இருக்குல்ல. ஆண்ட்ராய்ட்ல எத்தனை வெர்ஷன் போன் இருக்கு, iOSல எத்தனை வெர்ஷன் போன் இருக்கு, அந்த போனுக்குள்ள இருக்க ஹார்ட்வேர் ஒன்னொன்னு வேற, அதுக்கான ஃபர்ம்வேர் வேற, அதுக்கான மேல இருக்கிற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வெர்ஷன் வேற இருக்கும். ஸோ அதுல வந்து அதுக்கப்புறம் வந்து இந்த ஃப்ரேம் ஒர்க் ஒன்று இருக்கும்ல. இப்போ நம்ம விண்டோஸ்னா .NET ஃப்ரேம் ஒர்க் இருக்கும், அதே மாதிரி மேக்கின்டாஷ்ல ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்கும். இப்போ ஜாவா அப்ளிகேஷனா JRE இருக்கும், ரன் டைம் என்விரான்மெண்ட் அந்த மாதிரி இருக்கும்ல. ஸோ இவ்வளோ மூவிங் காம்பனன்ட்ஸ் மேலதான் அந்த அப்ளிகேஷன் ஒர்க் ஆகுது. நீங்க சொன்னதே நானும் சொன்னேன், சாஃப்ட்வேர்ல கொஞ்சம் பக் இருக்குன்னு சொன்னதுக்கு அவங்க பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியாமா, எனக்கு இவ்வளவு இது போயிடும், இது நம்பிதான் அத்தனை அவ்வளவு ப்ராஜெக்ட் இருக்கு, அது போயிடுச்சு இது போயிடுச்சுன்னா எனக்கு கணக்கு தெரியாது, உங்க கம்பெனி தான் கேஸ் கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. கேஸ் நான் கொடுத்தேன், அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. கேஸ் வாங்க கொடுக்குறோன்னா கொடுன்றணும். நான் இது வரைக்கும் என்னைக்குமே கேஸ் வாங்க கொடுக்குறேன்னா அப்படிலாம் கிடையாது. நீ போய் இன்னைக்கே கொடு, ஆம்பளை இருந்தா கொடு அப்படின்னு அவனை பயங்கரமா உசுப்பேத்தி விட்டுருணும். ஏன்னா நம்ம பயப்படுற மாதிரி காமிச்சாதான் அவன் அந்த விஷயத்த சீரியஸா யோசிப்பானுங்க. ஓகேவா?
எனக்கு அந்த மாதிரி சொல்றப்பெல்லாம் வந்து நீ போய் கொடு, நான் வேலையெல்லாம் செய்ய முடியாது, நீ இப்படிலாம் பேசுறல்ல, நீ போ, நீ போயிட்டு அந்த கேஸ்ல வின் பண்ணிட்டு வா, கோர்ட் எனக்கு ஆர்டர் போட்டு வேலை செய்யணும்ட்டு அது வரைக்கும் செய்யறேன், அது வரைக்கும் என்னால செய்ய முடியாது, நீ போ அப்படின்றான். கிளைண்ட் போவான், சில பேர் போவானுங்க, ஓகேவா, போயிட்டு லாயர்ட்டெல்லாம் பார்ப்பானுங்க, அவனுக்கு ஃபீஸ் கட்டுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப நம்மள்ட்ட வந்துருவானுங்க. அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா வேலை செய்யலாம். ஸோ அது நான் டெக் பீப்புள் கிட்ட கொஞ்சம் அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் சொல்லும் பொழுதே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அவங்களுக்கு புரியுற அந்த ஒரு ஸ்லாங்ல நம்ம உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா சம் ஆஃப் த பீப்புள் ஆமா. ஓகே அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. ஸோ மோஸ்ட் ஆஃப் தெம் பண்ண மாட்டாங்க தான். ஆமா. அண்ட் சில ப்ராஜெக்ட்ஸ் வந்து வி ஷுட் அவாய்ட்ப்பா. நம்ம வந்து காசுக்காகன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இட்ஸ் லைக் எப்படி சொல்றது, ஒரு பெயின்ஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். அதுலேருந்து நம்ம பெருசா டெக்னாலஜியும் கத்துக்க முடியாது. அண்ட் அந்த ப்ராஜெக்ட்டை பெருமையா எனக்கு 2-3 விஷயம் நான் வந்து ஒத்துக்கவே மாட்டேன். ஒண்ணு வந்து இந்த கிளையண்ட் வந்து எனக்கு வந்து டிசைன் இப்படி இருக்கணும் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க பார்த்தியா, அந்த கிளையண்ட் வந்து முக்காவாசி தடவை வந்து எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவங்களுக்கு வந்து டிசைனை பத்தி தெரியாது. அவங்க சிங்கிச்சான் எதையோ ஒன்று எடுத்துட்டு வந்துட்டு எனக்கு இப்படி பண்ணு அப்படி பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட்டை கொண்டு போய் என் போர்ட்ஃபோலியோல போட முடியாது. அது $1 மில்லியன் ப்ராஜெக்ட் இருந்தாலும் போர்ட்ஃபோலியோல போட முடியாது. ஏன்னா அசிங்கமா இருக்கு. ஸோ நான் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் வந்து எனக்கு, நான் அந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் ஒரு ப்ராஜெக்ட் நான் பாதியிலே வந்திருக்கேன். என்னால வந்து அதை பொறுக்க முடியாது. அந்த கிளையண்ட் வந்து காசு இருக்கு, அப்பா காசு அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமா செலவு பண்ணுவாங்க. ஸோ அவங்க செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க. அவங்களுக்கு என் கூட ஒர்க் பண்றதுக்குலாம் பிடிக்கும். பட் என்னன்னா அந்த ப்ராஜெக்ட்ல வந்து இப்ப யோசிச்சாலும் ஒரு மாதிரி காண்டா இருக்கு. உண்மைதான், நானும் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். நம்ம எங்க ப்ராஜெக்ட் டிஸ்கஷன் ஆரம்பிச்சா இப்ப வந்து புலம்பிட்டு இருக்கோம். கிளையண்ட் பிரச்சனைகள்ட்டு டாபிக்கை மாத்திர வேண்டியதான். இல்ல டைம் எல்லாம் சாப்பிட்டீங்களா நீங்க? ஆனா 5 மணி ஆகுது. பின்னாடி குரல் கேட்கும், ஏய் சாப்பிடவான்னு எத்தனை தடவை சொல்லிருக்காங்க, அங்கே வெட்டி பேச்சு பேசிட்டு இருக்கிற. நான் பிஜில இருக்கேன்னா. ஓகே, அப்போ ஓகே, நீ செத்தாலே எவனும் பார்க்க போறதில்ல. அப்புறம் கைஸ் யாரெல்லாம் இப்ப பார்ட் டைம்லாம் பண்றீங்க? பிசினஸ் ஏதாவது பண்றீங்களா? நான் ஆக்சுவலா வந்து ஆண்டர்பிரினர்ஷிப் தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. சோலோபிரினர்ஷிப்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி வந்து சில ஆல்ரெடி சோலோபிரினர்ஷிப்பா இருக்கிற பீட்டர் level.io அவங்கள அந்த மாதிரிலாம் ட்விட்டர்ல ஃபாலோ பண்ணிட்டு அவங்க என்னென்ன மாதிரி பண்ணியிருக்காங்க அந்த விஷயம்லாம் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஸ்டார்டர் ஸ்டோரி அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல்ல கூட எப்படி இண்டிபெண்டா சிங்கிள் பர்சனா ஒரு பிஸ்னஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கேஸ் ஸ்டடிஸ், அவங்களோட எப்படி ஸ்டார்ட் பண்ணாங்க, அவங்க என்னென்ன மாதிரி டெக் ஸ்டாக்ஸ்லாம் அவங்களா லேர்ன் பண்ணிக்கிட்டு இண்டிபெண்டா பில்ட் பண்ணாங்க அப்படின்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி பண்றதுன்னு பாக்குறேன். ஏன்னா எனக்கு இப்போ வந்து பெருசா நான் வந்து மெக்கானிக்கல் பேக்ரவுண்டு. ஸோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இப்போ யாருமே வந்து ஐடில பெருசா டெவலப்பர் மாதிரி இல்லை. ஸோ நான் மட்டும்தான் இப்போ என்னை நம்பி போற மாதிரி இருக்கும். ஏன்னா ட்ரஸ்டபிள் சோர்ஸ் எனக்கு ரொம்ப நாள் தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பெருசா கோடிங் அந்த இது இருக்காது. ஓகே. ஸோ அதனால நான் எனக்கு இந்த ரூட் எனக்கு சூட் ஆகுமோன்னு சொல்லி அந்த மாதிரி நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே, குட் ட்ரை பண்ணுங்க. ஆனா அதுல ஒரு டவுட் இருக்குண்ணா எனக்கு இப்போ நான் வந்து இப்போ பிளாக் செயினும் சைட்ல படிச்சுட்டு இருக்கேன்னா, ஏன்னா ஏஎம்எல் மட்டும் இப்ப வந்து சாட்ஜிபிடினால கோட் பண்ண முடியுங்கும் போது நம்ம ஆல்ரெடி நம்மளால ஒரு 5x பெட்டர் டெவலப்பரா இருக்க முடியுது இப்பயே. ஸோ பிளாக் செயின் டெக்னாலஜி என்ன, அதை பத்தின நாலேஜும் கத்துக்கிட்டா அது ஒட்டின அப்ளிகேஷனும் என்னால சாட்ஜிபிடியை வச்சு யூஸ் பண்ணி ஐ கேன் என்னோட வைடன் பண்ணிக்க முடியும். என்னால என்ன பில்ட் பண்ண முடியுங்கிறத என்னால கொஞ்சம் வைடன் பண்ணிக்க முடியும் அந்த ஏரியாவை. சோ இது வந்து எனக்கு என்ன ஆயிடும்னா, ஒருவேளை ஜாக் ஆஃப் ஆல் மாஸ்டர் ஆஃப் நன் அந்த இதுக்கு கொண்டு போயிடுமோன்னு எனக்கு ஒரு பயம் இருக்கு.